ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் ஊரில் கிளைமேட்டு பார்க்க இப்படி தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாகவே மேகமூட்டமாகவும் விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க. காலையில் அப்பாவுக்கு நான் சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். அப்பா காலைல எழுந்த உடனே நிலத்தில் வேலை பார்க்குறதுக்காக போயிட்டாரு. நம்ம நிலத்துல இன்றைக்கி என்ன முக்கியமான வேலைன்னா, நெல் நடவு பண்ண போகிற நிலங்களுக்கு அண்டை வெட்டணுங்க. அதுக்காக தான் அப்பா காலையிலே கிளம்பி போயிருந்தார். 1 ஏக்கரா கிட்ட அண்டை வெட்டுற வேலை இருந்ததுங்க. அப்பா காலையில் ஈவினிங் பால் எடுக்க தான் போவார். ஆனால் இன்றைக்கி பால் எடுக்கவும் போகாமல் நம்ம நிலத்தில் வேலை இருந்ததுனால எழுந்த உடனே நிலத்துக்கு போயிட்டாரு. டைம் கரெக்டாக ஒரு 11 மணிக்குள்ளேயே 1 ஏக்கரா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அப்பா அண்டை வெட்டி முடிச்சிட்டாரு. இந்த ஒரு வரப்பு தாங்க இருந்தது, அதை மட்டும் வெட்டிக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் தான் நான் சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். அண்டை வெட்டுறது அப்படின்னா நெல் நடவு பண்ண போகிற நிலங்களில் இருக்கிற வரப்புகளையும் ஓரம்பாரங்களையும் இந்த மாதிரி சரியாக வெட்டணுங்க. அதுதான் அண்டை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சுப்பா, சாப்பிடுன்னு சொன்னேன். அதனால் அப்பா வேக வேகமாக அண்டை வெட்டிட்டு இருந்தார். அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக தூறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால மழை அதிகமாகிறதுக்குள்ளே சாப்பிடுப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்பா போயிட்டு மோட்டர் விட சொன்னார். அதனால நான் போய் பம்பு செட் ஆன் பண்ணேன். அதுக்குள்ளே அப்பா என்ன பண்ணாருன்னா கை காலெல்லாம் சேராக இருந்தது, அதையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட வந்தாருங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சோறும் சாம்பாரும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்பா சாப்பிட உட்காந்த உடனே மழை வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டே அப்பா சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாரு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ஆனால் இந்த கிளைமேட்டில் சேறு சகதியில் எப்படி தான் வேலை செய்கிறாங்கன்னே தெரியலிங்க. ரொம்ப குளிருது. ஆனால் அப்பா எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.